வணக்கம். அகிலம் மீடியாவின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் நடத்திய அதிரடி ட்ரோன் தாக்குதல், கொல்லப்பட்ட 12 ரஷ்ய FSB அதிகாரிகள். அபாயகரமானதாக மாறும் சீனா. மத்திய கிழக்கு அமைதிக்கு சீனா மும்முரம் வெளிப்படுத்தும் பாகிஸ்தான். பிரான்சின் அந்த நடவடிக்கை ஐரோப்பிய நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கை. ஹோர்மோஸ் ஜலசந்தியில் அத்துமீறும் படகுகளை சுட்டு வீழ்த்துங்கள், ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. ஹோர்மோஸ் ஜலசந்தியில் சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பல்கள், வெளியான வீடியோ காட்சிகள். லூசியானா வணிக வளாகத்தில் துப்பாக்கி சூடு, 10 பேர் படுகாயம். போர் நிறுத்தம், ட்ரம்பின் அறிவிப்பை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல். பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலில் 9 சுரங்க தொழிலாளர்கள் கொலை. உத்தரப்பிரதேசத்தில் விபத்து, 11 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 ரஷ்ய FSB அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ரஷ்ய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட டோனெஸ்ட் பகுதியில் உள்ள ரஷ்ய கட்டளை மையம் மீது உக்ரைனிய ராணுவ படையினர் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்துள்ளனர். இந்த ட்ரோன் தாக்குதலில் 12 உளவுத்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை இந்த தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக உக்ரைனின் ட்ரோன் தளபதி ட்ராஃபர்ட் ப்ரோவ்டி குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவை ஏஜென்ட்களை தங்கியிருந்த கட்டடத்தையே உக்ரைனிய ராணுவ படையினர் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 100 கிலோ எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடிய 8 ஃபர்ஸ்ட் விஷன் வியூ ட்ரோன்களை பயன்படுத்தப்பட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் 12 அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதுடன் மேலும் 15 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளில் அணுசக்தி நிபுணர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை கொள்கைக்கான தலைவர் காஜா ஹெல்லாஸ் வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகளில் அணுசக்தி நிபுணர்கள் கலந்து கொள்ளாவிட்டால் ஈரான் விடுக்கும் அச்சுறுத்தல்கள் எதிர்காலத்தில் மிகவும் அபாயகரமானதாக மாறக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். அத்தோடு 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா நிர்வாகத்தின் போது எட்டப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை விட பலவீனமான ஒன்றாக தற்போதைய புதிய ஒப்பந்தங்கள் அமைந்துவிடக்கூடும் என்ற அச்சத்தையும் ஹெல்லாஸ் வெளிப்படுத்தியுள்ளார். 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின்படி ஈரான் தனது அணுசக்தி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தவும் சர்வதேச ஆய்வாளர்களை தனது நாட்டிற்கு அனுமதிக்கவும் ஒப்புக்கொண்டது. அதற்கு ஈடாக ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டன. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியிருந்தார். இந்த நிலையில் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் வெறும் அணுசக்தி திட்டத்தை பற்றி மட்டும் அமைந்தால் போதாது என்றும் அதில் அணுசக்தி நிபுணர்கள் பங்கு பெற வேண்டியது அவசியம் என்றும் ஹெல்லாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஈரானின் ஏவுகணை திட்டங்கள், பிற ஆயுத குழுக்களுக்கான ஆதரவு மற்றும் ஐரோப்பாவில் ஈரான் மேற்கொண்டு வரும் சைபர் தாக்குதல் நடவடிக்கைகள் போன்றவை குறித்தும் பேச்சுவார்த்தைகளில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு செய்ய தவறினால் ஈரான் முன்பை விட அதிக அச்சுறுத்தலை உருவாக்கும் நாடாக மாறும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட சீனா மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் கொள்கை ரீதியான பங்களிப்பை வழங்கி வருவதாக பாகிஸ்தான் செனட்டர் முஹாஷித் ஹிசைன் சையத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், மத்திய கிழக்கு விவகாரத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளன. அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட 5 அம்ச திட்டத்தை இரு நாடுகளும் ஏற்கனவே முன்வைத்துள்ளன. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இப்பிராந்திய பிரச்சினைகளை அமைதி வழியில் அணுகுவதை உறுதி செய்துள்ளன. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஒருதலை பட்சமான தீர்மானத்தை சீனா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்ததன் மூலம் அது நடுநிலையான மற்றும் நீதியான முறையில் செயல்படுவதை நிரூபித்துள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி இளவரசர் காலித் மற்றும் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோருடன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் நடத்திய பேச்சுவார்த்தைகள் சீனாவின் ஈடுபாட்டை வெளிப்படுத்துகின்றன. ஈரான் விவகாரத்திலும் சீனா தொடர்ந்து தகவல் தொடர்புகளை பேணி வருகின்றது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் சீனா
மேற்கொண்டு வரும் இந்த ராஜதந்திர முயற்சிகளின் ஒரே நோக்கம் மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பினரிடையே அமைதியை ஏற்படுத்துவதுதான். இந்த உன்னத நோக்கத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றன என்றார். பிரான்சின் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட குண்டுவீச்சு விமானங்களை நிலைநிறுத்துவதை ஏற்கும் எந்தவொரு ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு மோதல் ஏற்பட்டால் ரஷ்ய படைகளின் தாக்குதல்களுக்கு இந்த நாடுகள் இலக்காக மாறும் என்றும் ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் நாட்டின் அணு ஆயுத வலுவை விரிவுபடுத்தும் திட்டங்களை மார்ச் மாதம் அறிவித்தார். அத்துடன் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட தங்களது விமானங்களை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு ஐரோப்பிய கூட்டாளிகளை பிரான்ஸ் அனுமதிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வியாழக்கிழமை வெளியான ஒரு பேட்டியில் ரஷ்ய வெளிவிவகார துணை அமைச்சர் அலெக்சாண்டர் குருஸ்கோ இது நேட்டோவின் அணுசக்தி திறனை கட்டுப்பாடற்ற முறையில் அதிகரிப்பதன் ஒரு பகுதி என்றும் இது ரஷ்யாவிற்கு ஒரு உத்திசார் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது என்றும் கூறினார். அது மட்டுமன்றி மற்ற ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தக்கூடும் என்பது குறித்து ரஷ்யாவின் கவலையையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பிரித்தானியா, ஜெர்மனி, போலாந்து, நெதர்லாந்து, பெல்ஜியம், கிரீஸ், ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளுடன் இதுபோன்ற ஏற்பாடுகள் குறித்து பிரான்ஸ் நிர்வாகம் விவாதித்து வருவதாக ஜனாதிபதி மேக்ரான் தெரிவித்துள்ளார். நேட்டோவின் ஐரோப்பிய உறுப்பு நாடுகள் தங்களது சொந்த பாதுகாப்பிற்கு அதிக பொறுப்பேற்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகவே மேக்ரானின் இந்த முன்னெடுப்பு அமைந்துள்ளது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ கூட்டமைப்பை அடிக்கடி விமர்சித்ததை தொடர்ந்தும் நேட்டோ உறுப்பு நாடான டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவதாக அவர் விடுத்த அச்சுறுத்தல்களின் பின்னணியிலும் இந்த நகர்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அணு ஆயுதங்கள் குறித்து எதிர்கால பேச்சுவார்த்தையானது பிரெஞ்சு மற்றும் பிரித்தானிய ஆயுத பலம் மற்றும் அமெரிக்காவின் ஆயுத பலம் உள்ளிட்ட நேட்டோவின் ஒருங்கிணைந்த திறன்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் குருஸ்கோ கூறியுள்ளார். இந்த வாரம் நேட்டோ ரஷ்யா மற்றும் சீனாவின் அணு ஆயுத கொள்கைகளை விமர்சித்ததோடு அதிக நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுமாறு அந்த நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியில் செல்லும் ஈரானிய படகுகளை சுட்டு வீழ்த்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றமானது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்க படையினர் ஹார்மோஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டுள்ள நிலையில் அதை மீறி செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி சிறைப்பிடித்து வருகின்றனர். அதேபோல ஹார்மோஸ் ஜலசந்தியை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கும் ஈரான் அதன் வழியாக அத்துமீறி செல்லும் கப்பல்களை தாக்கி வருகின்றனர். இந்த நிலையில் ஹார்மோஸ் ஜலசந்தியில் செல்லும் ஈரானிய படகுகளை சுட்டு அழிக்குமாறு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் தகவல் வெளியிட்டுள்ள ட்ரம்ப் ஹார்மோஸ் ஜலசந்தியில் அத்துமீறும் படகுகள் சிறியதாக இருந்தாலும் அதை சுட்டு அழிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த சிறிய படகுகள் ஹார்மோஸ் ஜலசந்தியில் கண்ணிவெடிகளை பதித்து வருவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஹார்மோஸ் ஜலசந்தியில் பதிக்கப்பட்டுள்ள கண்ணிவெடிகளை அகற்றும் பணியில் அமெரிக்க படைகள் செயற்பட்டு வருவதாகவும் இந்த பணியை 3 மடங்கு வேகத்தில் செய்து முடிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹார்மோஸ் ஜலசந்தியில் 2 கப்பல்களை ஈரானிய புரட்சிகர காவல்படை சிறைப்பிடித்தது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஹார்மோஸ் ஜலசந்தியில் பயணித்த எம்எஸ்சி பிரான்சிசா மற்றும் இந்தியா நோக்கி சென்ற எபமினோடஸ் ஆகிய 2 கப்பல்கள் ஈரானிய புரட்சிகர காவல்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய கொடி பொருத்தப்பட்ட அதிவேக படகுகள் 2 கப்பல்களை நெருங்குவதையும் அதிலிருந்த முகமூடி அணிந்த ஆயுதமேந்திய வீரர்கள் கப்பல்களுக்குள் ஏறுவதும் இது தொடர்பான காட்சிகளில் வெளியாகியுள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் தொடர்புடைய நோர் நியூஸ் நிறுவனம் வெளியிட்ட தகவலில் சிறைப்பிடிப்பு நடவடிக்கையின் போது ஈரான் படைகள் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஈரானிய பாதுகாப்பு படையின் எச்சரிக்கைகளை சம்பந்தப்பட்ட கப்பல்கள் அலட்சியப்படுத்தியதால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஈரான் வைத்துள்ள சட்டத்தை மீறும் எந்தவொரு செயலை ஈரான் சகித்துக் கொள்ளாது என்று IRGC தெரிவித்துள்ளது.
அமெரிக்காவின் லூசியானாவில் பேட்டன் ரூஜில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் நேற்று இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டதில் 10 பேர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தை அடுத்து மோதலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லெபனானின் தெற்கு மாகாணங்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் இணைந்து கடந்த February 28 அன்று ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இருதரப்பிற்கும் இடையே போர் தொடங்கியுள்ளது. இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் களமிறங்கினர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமல்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக தெற்கு லெபனானில் அமைந்திருந்த ஹிஸ்புல்லா படையின் தளவாடங்களை குறிவைத்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாகவும் இன்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் தாமிரம் மற்றும் தங்க சுரங்கத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 9 தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலூசிஸ்தான் மாகாணத்தில் சமீப காலமாக கனிம வளங்கள் அதிகளவில் கண்டறியப்பட்டு வரும் நிலையில் பயங்கரவாத குழுக்கள் இந்த திட்டங்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றன. தாக்குதல்களில் வெளிமாகாண தொழிலாளர்கள் குறிவைக்கப்படுவது வழக்கமாகிவிட்டது. ஆனால் பலூசிஸ்தான் மாகாண தொழிலாளர்களே 90% பணியமர்த்தப்படுகின்றனர். உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே நோக்கம் என்றும் இந்த சுரங்க திட்டத்தை நிர்வகித்து வரும் தேசிய வளங்கள் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூர் மாவட்டம் திராமன்கஞ்ச் பள்ளத்தாக்கிலிருந்து லசோடா நோக்கி இறங்கும் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று முன்தினம் பல வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ₹2 லட்சம், காயம் அடைந்தவர்களுக்கு தலா ₹50,000 நிவாரண நிதியும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.